ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணதுக்கப்புறமா 2 டைப் ஆஃப் பிஸ்னஸ் மாடல் நீங்கள் எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் மாடல் எடுக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல், செகண்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல்னால் நத்திங் பட் நீங்களே ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ண போகிறீங்க. அந்த ப்ராடக்ட்டு நிறைய பேருக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து ஒரு ஆப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், எனி டைப் ஆஃப் ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். அந்த ப்ராடக்ட்டை பீப்புள் நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிப்பீங்க. அந்த ஸ்கில்லை நீங்கள் மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது இன் எக்ஸ்சேஞ்ச் டு யுவர் ஸ்கில்ஸாக உங்களுக்கு மணியை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல். நீங்கள் வந்து ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடலே போகலாம். எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியும், எனக்கு வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் டெஃபினட்டாக ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். பட் இந்த வீடியோ யாருக்குன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் மாடல் யூஸ் ஆக போகுது, விச் இஸ் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல். நான் உங்ககிட்ட இப்போ ஒரு சில செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸை சொல்ல போகிறேன். இந்த ஸ்கில்ஸ்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது லேர்ன் பண்ணிட்டேன். ஈவன் தோ அதில் மணியை ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பிஸ்னஸ் மாடல் ஸ்கில்ஸை இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் ஆஃப் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி ஆகணும். என்ன ஸ்கில்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பே பண்ணக்கூடிய ஸ்கில்லாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்கில்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ண போகிறது ஒரு 5 ஸ்கில்ஸ் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த 5 ஸ்கில்ஸில் நான் லேர்ன் பண்ண மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஸ்கில்லை ரிவர்ஸ்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வரைக்கும் நீங்கள் வீடியோக்கு எங்கேஜாக பார்ப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 5th ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேர் எதிர்பார்க்குறது இந்த கிராஃபிக் டிசைனிங். கிராஃபிக் டிசைனிங்கை நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஆப்வியஸாக இப்போ யூடியூப்பில் நிறைய சோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு கிராஃபிக் டிசைனிங்க்கு நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அது நீங்கள் உங்களோட ஸ்கில் பேஸ்டாக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் வேணால் நான் உங்களுக்கு ஐடியா வச்சு கொடுக்குறேன். ஒரு பாட்காஸ்ட்டில் ஒரு ஃப்ரீலான்சர் சொல்லியிருக்காரு. அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஏஜ். அவரோட பேர் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் ஈவென்ச்சுவலி அவரோட ஏர்னிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ணுற மந்த்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 months தான் ஒர்க் பண்ணுவாராம். ஆனால் அவர் ஏர்ன் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 lakhs per annum அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே கிராஃபிக் டிசைனிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு செக்மெண்ட்லேயும் நிறைய ஒரு வேல்யூவேஷன்ஸ் இருக்குது. பீப்புள் அதுக்கு பே பண்ணவும் ரெடியாக இருக்காங்க. ஏஐ ஸ்கில்ஸ் அப்படின்றது நிறைய என்ஹான்ஸ் ஆகிடுச்சு. ஏஐ ப்ராடக்ட்ஸ் ஏஐஸ் யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் மிட் ஜேர்னி அப்படின்ற ஒரு ஏஐ டூல் வந்துச்சு. இந்த ஏஐ டூல் மட்டுமே இந்த கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியை கிட்டத்தட்ட தலைக்கையே போட்டுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஈவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மிட் ஜேர்னியை யூஸ் பண்ணி எனி டைப் ஆஃப் லோகோஸ், ப்ராடக்ட் டிசைன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ண முடியும். பட் ஆனால் இது வந்து ஒரு பேடு. நீங்கள் காசு கொடுத்தா தான் அந்த ஏஐ டூலை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஏஐ டூல்ஸை நார்மலாகவே இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு வந்து ஃபோட்டோஷாப்ஸ்லாம் அதிகமாக தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தீங்க, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் டெஃபினட்டாக கேன்வாவை யூஸ் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணுற யூஎஸ் அண்ட் யூகே கிளைண்ட்ஸுக்கு நான் வந்து கேன்வா வச்சே முடிச்சிடுறேன் அவங்களோட கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்ஸை. ஸோ கேன்வா பற்றி உங்களுக்கு தெரியலனா, கேன்வான்றது ஒரு பேசிக் டிசைனிங் டூல். ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும் இந்த கேன்வா டிசைனிங். இந்த கேன்வா டிசைனிங்கில் எல்லாமே ப்ரீபில்ட் டெம்ப்ளேட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஓன் டெம்ப்ளேட்ஸை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். அது மூலமாக உங்களுக்கு வந்து லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வித்தின் ஒரு 1 டேலே நீங்கள் வந்து கேன்வாவை ஃபுல் ஃப்ளெஜாக லேர்ன் பண்ண முடியும். டுட்டோரியல்ஸ் யூடியூப்பில் அவைலபிலிட்டி எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி மார்க்கெட்டைஸ் பண்ணி பீப்புளை கேதர் பண்ணலாம் அப்படின்றத நான் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்கிறேன். 4th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்டிங்காக இருக்கிற ஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ எடிட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பீப்புள் ரெக்ரூட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஈவென்ச்சுவலி யார் ரெடியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே யூடியூப்ன்ற ஒரு என்வரான்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. நெக்ஸ்ட்டு அன்அகாடமி அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. பைஜூஸ் கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் எஜுகேஷனல் கம்பெனிஸ் எல்லாருமே யூடியூப்குள்ளே கால் எடுக்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு யூடியூப் டீமை க்ரியேட் பண்ணி யூடியூப் எடிட்டர்ஸை கேதர் பண்ணி அந்த லெவலுக்கு அவங்க எடிட்டிங் டீமை பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எடிட்டிங் பீப்புளுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க எதிர்பார்க்குறது ஒரு ப்ரீமியர் ப்ரோவும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த 2 சாஃப்ட்வேர் பற்றி ஓரளவுக்கு டீசெண்டான ஐடியாலஜி இருந்தாலே போதும், அவங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வெளியே பே பண்ணி தான் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அதோட விஷயங்கள் எல்லாமே யூடியூப் ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணி நினைக்கணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்ஸை அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நிறைய லிங்க்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். ப்ளேலிஸ்ட்டை நான் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் ரெக்ரூட் பண்ண ரெடியாக இருக்காங்க. யாருன்னு சொல்ல போனால் மோஸ்ட் ப்ராப்ளி நம்பர் 1 பிளேஸில் யூடியூபர்ஸ் இருக்காங்க. நம்பர் 2 பிளேஸில் கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்காங்க. நம்பர் 3 பிளேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீலான்சிங் பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனிஸ் எல்லாமே வீடியோ எடிட்டர்ஸை இப்போ ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ எடிட்டிங்கை லேர்ன் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி.
தேர்ட் ஸ்கில் அப்படின்னு வரும்போது இந்த 2 ஸ்கில்லுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு எந்த ஒரு மணி இன்வெஸ்ட் பண்ணுற வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து தேர்ட் பிளேஸில் இருக்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% அப்படி தான் இருக்கும். ஆப்வியஸாக நீங்கள் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் ஃபேஸ் காட்டி ஸ்டார்ட் பண்ண ஐடியாலஜி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் அப்படின்றது ரன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கொடுக்க போனால் நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் ரன் பண்ணியிருக்கேன். இப்போயும் அவைலபிளாக இருக்குது, பட் ஆனால் அது இன்ஆக்டிவாக இருக்குது. நீங்கள் செக் அவுட் கூட பண்ணி பார்க்கலாம். அந்த சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், ஃபேஸ்லெஸ் சேனல். நான் கமெண்ட்ரி கொடுப்பேன், நிறைய ஹீரோஸ் அவங்களோட பாடி ஷேப்ஸ் இதெல்லாம் பற்றி நான் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தேன். இது வந்து ஒரு இன்கம் ஸ்ட்ரீமாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 16,000 to 18,000 ருபீஸாக எனக்கு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே இந்த கோவிட் டைமில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பினேன் இந்த ஏர்னிங் கெப்பாசிட்டியை. நீங்கள் உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை கமெண்ட்ரி மாதிரி கொடுத்து நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி மானிட்டைஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறீங்களா, அந்த ஸ்கில்லை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு கமெண்ட்ரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிம்மில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதனால் இந்த பீப்புளோட ஆக்டர் பீப்புள் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு கமெண்ட்ரி கொடுத்துருந்தேன். ஈவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 8 lakhs வியூஸ் மேலே போயிடுச்சு. மானிட்டைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 18,000 ருபீஸ் நான் ஏர்ன் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க சான்சஸ் இருக்குது. அது ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டியாக வந்துச்சு. ஸோ ஈவென்ச்சுவலி நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, நீங்கள் ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒர்க் அவுட் ஆகும். பட் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா, யூஸ் பண்ணால் மானிட்டைசேஷன் நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் நடக்காது. ஒரு சில டூல்ஸ்லாம் ரோபாட்டிக் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ண நடக்காது. ஆனால் ஒரு சில டூல்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் ஆப்வியஸ்லி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஹியூமன் வாய்ஸை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணும். பட் ஆனால் அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. நீங்கள் மந்த்லி 2000 3000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த டூலோட ஆக்சஸிபிலிட்டி நீங்கள் வாங்கி உங்களோட வாய்ஸில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் அந்த டூலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டூலை டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம பிஸ்னஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் செகண்ட் ஒன் பிளேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஃப்ரீலான்சிங் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, இன்னும் ஃப்ரீலான்சிங் இன்னொன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங், வ்ளாக் ரைட்டர்ஸ், காப்பி ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்லப்போனால் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு லிங்க்கையும், விச் மீன்ஸ் எங்கே உங்களுக்கு ரெப்ளிகேட் பண்ணி நீங்கள் எங்கே பார்த்து படிக்கலாம் அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வ்ளாக் ரைட்டர் ஆகலாம். ஸோ ப்ளாக் ரைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, நிறைய பேர் ரெக்ரூட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ ப்ளாக் ரைட்டிங்கை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக அந்த ப்ளாக் ரைட்டிங்ஸை எங்கேருந்து எடுக்கணும், எங்கேருந்து படிக்கணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக ஸ்க்ரீன்ஷாரோட காமிக்கிறேன். கண்டென்ட் ரைட்டர்ஸாக நீங்கள் கன்வெர்ட் ஆகலாம். ப்ளாக் ரைட்டர்ஸ் தனியாக இருக்காங்க, கண்டென்ட் ரைட்டர்ஸ் தனியாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A2D சேனல்ஸ் கூட கண்டென்ட் ரைட்டிங்க்கு ஆட்கள் தேவை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கண்டென்ட் ரைட்டர்ஸ் பீப்புளும் ரெக்ரூட் பண்ண ரெடியாகவே இருப்பாங்க. நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங்கும் லேர்ன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எங்கேருந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப்லேயே லேர்ன் பண்ணலாம். அது எங்கேருந்து லேர்ன் பண்ணலாம், ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணுறது எப்படி நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட காமிக்கிறேன், டோன்ட் வரி. இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியோட மெத்தட் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஈவென்ச்சுவலி நான் வந்து நிறைய US and UK பீப்புளோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களோட சோஷியல் மீடியா பிளான்ஸ் விச் இஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி யூடியூப், இந்த மாதிரி இடத்துல நான் அவங்களோட ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணியிருக்கேன். எப்படி லேர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈவென்ச்சுவலி அந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட அட் தி எண்ட் ஆஃப் வீடியோவில் அட்டாச் பண்ணி விடுறேன். எப்படி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நான் லேர்ன் பண்ணேன் அப்படின்றத டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஜேர்னிலே ஒரு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து நிறைய அக்கௌண்ட்ஸை ஹேண்டில் பண்ணனால அதோட லேர்னிங் கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்சதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட ஏர்னிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹையாகவே இருக்கும். இது வந்து ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு லேர்னிங் கெப்பாசிட்டிக்கு நீங்கள் எனி டைப் ஆஃப் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கோ இல்லாட்டி எடிட்டிங் ஸ்கில்ஸோ இது எல்லாமே இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே தான் வரும். அதை லேர்ன் பண்ணி நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது வெப்சைட் க்ரியேஷன். வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணி தர்றதுக்கான ஒரு வேல்யூவேஷன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 54 வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். தட் டு கோடிங் நாலேஜே இல்லாமல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இல்லாமல் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஐடியாலஜி இல்லைன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட் பண்ண வெப்சைட்ஸ். இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் நாலேஜ் இல்லாமல் க்ரியேட் பண்ண வெப்சைட்ஸ் தான். ஸோ டெஃபினட்டாக கோடிங் நாலேஜ் இல்லாமல் உங்களால் வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப ஈஸியான விஷயம் கூட. நீங்கள் இந்த வெப்சைட் க்ரியேஷன் ஜேர்னிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் 54 வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இந்த 54 வெப்சைட் க்ரியேட் பண்ணதில் நான் ஈவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ் தென் ஒரு 1 வீக்லேயே நம்ம வந்து 2-3 வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி 2 to 3 hours அப்படின்ற ஒரு ரேஞ்ச் தான் எடுக்கும். நீங்கள் கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐடியாலஜிஸ் நான் நிறைய தரேன் இன்னும் போக அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோவில். ஸோ இந்த வெப்சைட் க்ரியேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. நீங்கள் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு படித்து அது மூலமாக ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு வெப்சைட்டே க்ரியேட் பண்ண முடியும். விச் இஸ்
ப்ரொஃபஷனல் கோடட் வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். அதை லேர்ன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி அதோட ஐடியாலஜிஸ் கிடைக்கும் உங்களுக்கு. பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் கோடிங் நாலேஜ் இல்லாமல் எனக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஐடியாலஜி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக என்னோட வெயிட்டிங் லிஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே இருக்குது. மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபஸ்ட் பேட்சில். செகண்ட் பேட்ச் இப்போ அபவுட் லான்ச் ஆக போது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்க டைமில் மேபி லான்ச் ஆகிருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும்போது ஆக்சஸ் கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜேர்னியை சொல்லியாச்சு. இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா யூடியூமில் ஒரு எக்ஸாம் சொல்லியிருந்தேன். நீங்கள் லேர்ன் பண்ணுறது விஷயங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். யூடியூமில் நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத டீசெண்டாக இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். அதனால் உங்களுக்கு கிளியரான ஐடியாலஜி கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருந்தேன் யூடியூமிலேருந்து. அதை நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிக்க போகிறேன். கூகுளில் போய்ட்டு யூடெமி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, யூடெமி அப்படின்ட்டு வரும். இந்த யூடெமியில் நீங்கள் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக நீங்கள் உள்ளே போவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சைன்இன் கேட்கும் உங்ககிட்ட. இதோ இருக்கு பாருங்கள் யூடெமி லிங்க். இது வந்து ஸ்பான்சர்ட் வேறு லிங்க்குள்ளே போகுது. ஸோ udemylink.com அப்படின்ட்டு இதுக்குள்ளே போனால் யூடெமிக்குள்ளே லாகின் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி நீங்கள் போய் சர்ச் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி பிளாக் ரைட்டிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா நிறைய கோர்சஸ் அவைலபிலிட்டி காமிக்கும். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே பெய்டு கோர்ஸ் அப்படின்னு காமிக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ அப்படின்ற ஆப்ஷனில் 1000 கோர்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃப்ரீ கோர்சஸ்லாம் நல்ல வேல்யூபிளாகவும் நல்ல ஒரு லெசன்ஸை டீச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்து ரேட்டிங் பார்த்துலையும் 4.5 அந்த ரேட்டிங் தராங்க. 18,000 பேர் படிச்சிருக்காங்க. சீக்ரெட் சார்ஸ் ஆஃப் கிரேட் ரைட்டிங். இது எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி கிளான்ஸ் கொடுத்தாலே கம்ப்ளீட்டாக நீங்கள் காப்பி ரைட்டிங்லையும் சரி இந்த பிளாக் ரைட்டிங்லையும் சரி வேறு லெவலில் நீங்கள் வந்துடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காப்பி ரைட்டிங் பிளாக் ரைட்டிங்கோட நீங்கள் ஒரு ஸ்கில்லை சூப்பராக லேர்ன் பண்ணலாம். வச்சு ChatGPT அப்படின்ற ஸ்கில்லை லேர்ன் பண்ணிங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நான் ChatGPT யூஸ் பண்ணால் எல்லாமே ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சாலே இந்த ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. இதே ஸ்கில்லும் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ பிகினர்ஸ் டு எக்ஸ்பர்டைஸ் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா SEO ஃபண்டமெண்டல்ஸ், அப்புறம் அன்லாக் தி பொட்டன்ஷியல், எக்ஸ்ப்ளோரிங் தி பவர் ஆஃப் ChatGPT. இது நல்லா இருக்கு. இது கொஞ்சம் படிக்கலாம். இது 30 people படிச்சிருக்காங்க. 4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் ChatGPT காம்ப்ரஹென்சிவ் பிகினர் கைட் கிட்டத்தட்ட 30 பேர் படிச்சிருக்காங்க. 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ChatGPT தெரிஞ்சாலே முக்கால்வாசியம் எல்லா ஸ்கில்லும் லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால நீங்கள் ChatGPT படிங்க. ஸோ நான் மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் சொன்னது இப்போ வீடியோ எடிட்டிங். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ அடாப் ப்ரீமியர் ப்ரோ இருக்குன்னு வச்சுங்களேன். அடாப் ப்ரீமியர் ப்ரோ இந்த அடாப் ப்ரீமியர் ப்ரோவை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இதில் படிச்சிக்க முடியும் டெஃபினட்டாக. பட் ஆனால் இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். தமிழில் படிக்கணும்னு நீங்கள் வந்து யூடியூப் தான் செக் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பெய்டு கோர்சஸாக இருக்கா. இப்போ நீங்கள் ஃப்ரீ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 கோர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. இது பார்த்தீங்களா, எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ். ப்ரீமியர் ப்ரோவில் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே வித் எல்லா எஃபெக்ட்ஸோட பக்காவாக சொல்லி தருவாங்க. நீங்கள் இதை லேர்ன் பண்ணி ஒரு வாட்டி பெனிஃபிட் ஆகிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லாட்டி இன்னும் அந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு வந்து இது வந்து புது ஜானர். இது வந்து நான் நிறையா நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ண பிஸ்னஸ் மாடலில் நான் லேர்ன் பண்ணி மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ரூவன் மெத்தட்ஸ் தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மெத்தட்ஸ், இந்த மாதிரி நியூ பிஸ்னஸ் மாடல் மெத்தட்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு என்னை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதுக்கு கீழே கமெண்ட்டில் போய்ட்டு கண்டினியூ அப்படின்னு ஸ்மார்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸை கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன் ஷேரில் எப்படி நம்ம ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணலாம் அப்படின்றது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிச்சிருந்தேன். பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் எப்படி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நான் லேர்ன் பண்ண US and UK கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாடல்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.